பச்சை நிறத்திலான ஆடைகள் அணிந்து. What do you call this in Tamil? Westi. Westi. Oh, okay. ஒரு தங்க மேடை ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்தது. நல்லா இருக்கிறேன். இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த பெண் பிள்ளைகள் இந்த From England. Yeah. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலிவாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிகு நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவத்தில் இன்றைய நாளில் 12ஆம் திருவிழா வந்து இடம்பெற இருக்கின்றது. எல்லாருக்குமே தெரியும். நேற்றைய நாளில் 11ஆம் திருவிழா காவலிகள் வந்து போட்டிருப்போம். நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க. இன்றைய நாளில் 12ஆவது திருவிழா வந்து மிகவும் சிறப்பாக வந்து இடம்பெற இருக்கின்றது. இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்று சொல்லி இந்த காணொளி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் நான் மேற்கு வாசல் வீதியினூடாக வந்து இப்போ வந்து சென்று கொண்டிருக்கிறேன். அதனுடைய தடை எல்லாருக்குமே தெரியும். அந்த தடையை தாண்டி தான் நாங்கள் உள்ளுக்கு வரணும். உள்ளுக்கு வந்து ரேகில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி இதில் வந்து காட்டி கொண்டு நாங்கள் அப்படியே ஆலயத்துக்குள்ளே வந்து போவோம். ஆலயத்தினுடைய மேற்கு பகுதியால் வந்து இருக்கோம். பாருங்கள், இதில் மாநகர சபையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழிவாற்றல் வேலைகள்லாம் வந்து மிகவும் சிறப்பாக வந்து நல்லூர் காலவத்தில் வந்து மிகவும் சிறப்பாக வந்து செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கச்சான் கடைகள், இதில் வந்து இந்த விளையாட்டு பொருட்கள் விற்கின்ற கடைகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் இந்த 50 ரூபா சேல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. 50 ரூபா கடை, 100 ரூபா கடை, 30 ரூபா கடைன்னு சொல்லி நிறைய கடைகள் எல்லாம் வந்து பார்க்கலாம். அதை தாண்டி இந்த இடங்களில் கச்சான் கடைகள் அதிகமாக நாங்கள் விரும்பி வாங்குறது இதுதான். கச்சான் கடைகள், தேன் முறுக்கு, இப்படியாக நிறைய கடைகள் எல்லாமே வந்து இந்த பக்கங்களில் வந்து அதிகமாக வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இதில் பாருங்கள், இதில் வந்து அதிகமாக இதெல்லாம் வந்து 50 ரூபா. இந்த பொருட்கள் எல்லாமே வந்து 50 ரூபா, 100 ரூபா அப்படின்னு சொல்லி அதிகமாக அந்த மலிவாக வந்து நாங்கள் இந்த இடங்கள்லாம் வாங்கலாம். உடுப்பு கடைகள்லாம் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த பக்கங்கள் போனால் ஐஸ்கிரீம் கடைகள், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தியாக திலீபன் அண்ணாவுடைய நினைவு தூவி அங்கே ரியோ ஐஸ்கிரீம், அப்படியே நாங்கள் இந்த தடையெல்லாம் வந்து இதில் பாருங்கள், இதுலேயும் ஒரு வீதி தடை இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஏதோ நேராக வச்சு கிடக்கு, தடையை வந்து போடாமல் நேராக வச்சு கிடக்கு. இங்கே பாருங்க, காவடி மார்க் கற்பூரம்னு சொல்லி நிறைய கடைகள் எல்லாமே வந்து இந்த பக்கத்தில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய வெளியிலே போய்க்கில் இதில் தேங்காய் கடைகள் எல்லாம் வந்து இருக்குது. போய்க்கே நாங்கள் தேங்காய், கற்பூரங்கள், அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகள் இதில் பாருங்க, திருகணி, சுலகன்னு சொல்லி எல்லாமே வந்து இருக்குது. அப்படி நிறைய கடைகள் எல்லாமே வந்து இருக்குது. பாருங்கள், இப்போ அடியோகள் எல்லாமே வந்து ஆலயத்துக்கு வந்து போகிறதை வந்து காணக்கூடிய இருக்கின்றது. அப்படி இன்றைய நாளில் கொஞ்சம் காலநிலைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்ற ஒரு மழை வரும் போல் ஒரு பார்த்திங்கன்னா வரையும் மழை வரும் போன்ற ஒரு அறிகுறி வந்து தெரியுது. ஏற்கனவே 2 நாட்களில் வந்து நல்ல ஒரு திருவிழா நடக்க 2 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை வரும் போல் இருந்தது. ஆனால் எம்பெருமான் வெளி வீதி வரைக்கும் வந்து அதெல்லாம் வந்து உண்மையிலேயே காணாமல் போச்சு. உண்மையிலே ஒரு அற்புதம் என்னன்னு சொல்லணும். இன்றைய நாளில் எப்படி இருக்க போகணும்னு சொல்லி தெரியலை. மேற்கு வாசல் இந்த வளைவுகளின் ஊடாக வந்து இப்போ உள்ளுக்கு வந்து போகிறோம். கோயிலே வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த இடங்களில் பாதணிகள் எல்லாம் வந்து காட்டிட்டு தான் நாங்கள் வந்து உள்ளுக்கு வந்து போகணும். இந்த இடங்களில் வந்து பாதணிகள் வந்து காட்டி வைக்கிறது. நாங்களும் வந்து காட்டி வச்சுட்டு போவோம். கோயிலில் அப்படியே மணி அடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து உள் பார்க்குறவங்க வந்து நாங்கள் வந்து போகலாம். மேற்கு வாசல் பகுதியினூடாக வந்து போகிறோம். ஏராளமான பக்தர்கள் தொடர்ச்சியாக இனிவரும் நாட்களில் அதிகமாக வந்து பக்தர்கள் வந்து வருவாங்க. பாருங்கள், அந்த எவ்வளவு மக்கள் வந்து போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். 12ஆம் நாள் திருவிழாவிலே ஆலயத்தினுடைய முன்றல்லே இருந்து காய்த்து கொண்டிருக்கிறோம். இதில் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதிக அளவிலான வெளிநாட்டவர்கள் ஆலயத்துக்கு வந்து செல்றதை வந்து காணக்கூடிய இருக்குது. ஆலயத்தின் உள் பகுதியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறத வந்து காணக்கூடிய இருக்கின்றது. இன்னும் ஒரு சொற்ப வேளையில் எம்பெருமான் வசந்த மண்டபத்தில் இருந்து உள்வீதி உலா வலம் வருகின்ற அந்த காட்சிகளை வந்து காணலாம். அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் முருகப்பெருமான் வள்ளிதேவானை வந்து பார்த்தோன்னா இன்னும் வாகனத்தில் வரப்போகிறார்கள் என்றதை வந்து நான் இதில் சொல்கிறேன். முருகப்பெருமான் மயில் மீது, பச்சை மயில் மீது எழுந்தருளி வர காட்சியையும், வள்ளிதேவானை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்தனியே கிளி வாகனத்திலே வருகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். இதனுடைய முன்றல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பெண் பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து வழிபடுறதுக்காக வந்திருக்கிறத வந்து காணக்கூடிய இருக்கின்றது. What's your name? Hi, I'm Rob. I'm Robert. Nice to meet you. Robert. Robert. Your name? Laura. Yeah, you from? England. From England. England. Yeah, England. From the UK. Yes. How's this place?
It's really beautiful. We're really lucky to come and see this wonderful temple, this incredible festival, and yeah, we're just really honoured to be able to take part in it. Yeah. Are you like Tamil traditional dresses? It's very different. I'm not used to wearing something long. What do you call this in Tamil? Westi. Westi. Oh, okay. Well, it's very comfortable. Very comfortable, and I'm enjoying wearing it. Are you coming your first time? Yes, very good. First time? It's our first time in Sri Lanka. We're on our honeymoon. We're just married. so- Okay. All the best. Thank you very much. Thank you. Yeah, Sri Lanka like places. Sorry. Sri Lanka like places. Sorry. Sri Lanka favorite place. Oh, in Sri Lanka. Sri Lanka. Oh, we've been to Velpattum, and that was yesterday, and now we're in Jaffna, Jaffna. and tomorrow we're going to Trincomalee. Ringamale. Yeah. Okay. Yeah. Thank you so much. Thank you very much. Thank you. Okay, thank you. Okay. நன்றி. பாருங்க. இங்கிலாந்துலேருந்து வந்துருக்காங்க முதல் முறையாக யாழ்ப்பாணத்துக்கு இல்லை ஸ்ரீலங்காவுக்கு முதல் முறையாக வந்துருக்காங்க வந்து பாருங்க தமிழ் கலாச்சார முறைப்படி வந்துருக்காங்க பாருங்கள் எப்படி போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் வசந்த மண்டபத்திலிருந்து பெருமான் உள்வீதி விளம்பரத்துக்காக செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க தொடர்ச்சியாக நீங்கள் உள்வீதி உலா விளம்பருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் புதிதாக ஒரு மேடை ஒன்று தங்க மேடை ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்தது நேற்றைய நாளையும் பார்க்கக்கூடியமாக இருந்து எம்பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் மீது தான் சிவாச்சாரியா ஏறி பூக்கள் வந்து போடுவதும் தீபதூபங்கள் வந்து காட்டுவதும் வந்து இந்த இடத்துல வந்து நடக்கும் எம்பெருமான் வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்க்கலாம் பச்சை நிறத்திலான அலங்காரங்கள் பச்சை நிறத்திலான ஆடைகள் அணிந்து எம்பெருமான் வள்ளிதேவானை சமேதராக வருகின்ற அந்த காட்சியை வந்து இப்பொழுது வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்
ஆலயத்தினுடைய முண்டல் பகுதியிலிருந்து இப்பொழுது எம்பெருமான் வெளிவீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்கள். மெல்ல மெல்ல ஆடி அசைந்து வருகின்ற அந்த அழகு, பச்சை நிறத்திலான வாகனங்கள், பச்சை நிறத்திலான அலங்காரங்கள், பச்சை நிறத்திலான ஆடைகள் எல்லாமே அணிந்து இன்றைய நாளில் வந்து காட்சி கொடுக்கின்ற அந்த அழகை வந்து இப்போ வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சிவாச்சாரியர்கள் கூட இன்றைய நாளில் இளம் குருத்து பச்சை நிறத்திலான ஆடைகளை வந்து அணிந்து வந்திருப்பதை வந்து நாங்கள் இன்றைய நாளில் முழுவதுமாக வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியிலிருந்து பாருங்கள், இப்பொழுது தெற்கு வாயில் நோக்கி வந்து செல்ல போகின்ற அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்றைய நாளையும் ஏராளமான பக்தர்கள் பாருங்க, முன்றலில் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி இன்றைய நாளையும் ஏராளமான மக்கள் முன்னிலையில் வந்து இப்பொழுது முருகப்பெருமான் வள்ளி தேவானை சமேதராக எழுந்தருளி அருள் வருகின்ற அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். எம்பெருமான் இப்பொழுது கிழக்கு வாசலில் இருந்து தெற்கு வாசலுக்கு மெல்ல மெல்ல வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்கள். மேளதாளங்கள் எல்லாமே வந்து முழங்க அடியவர்கள் புடைசூழ எம்பெருமான் இப்பொழுது வருகின்ற மெல்ல மெல்ல வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்கள். தொடர்ச்சியாக பிரசன்ன குருக்களுடைய கந்தர் அனுபூதி வந்து தெற்கு வாசலில் வந்து இடம்பெறும். அதை தொடர்ச்சியாக வந்து நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதையும் வந்து சொல்லிக் கொள்கிறேன். நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன்.
காத்து அருள்வாய் உன்னை காத்து காத்து அருள்வாய் எம்பெருமான் இப்பொழுது தெற்கு வீதியிலிருந்து மேற்கு வீதிக்கு செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. செயல் தந்து உணர்வருள்வாய் கவரும் புவியும் பரவும் குருவும் கவயன் குணபஞ்சரனே பேராசையனோ பிணியே பிணிபட்டு ஓரா வினையே உழல தகுமோ வீரா முதுகூர் படவேலறியோ சாரண இயக்கத்தை சேர்ந்தவங்க இதில் பாருங்கள் சிறுவர்கள் எல்லாமே வந்து மண்டப பொடிகள் எல்லாமே வந்து இதில் வச்சு ஆளாத்தி எடுக்கின்ற நிகழ்வு இடம்பெறுவதை பாருங்கள். அதில் எம்பெருமானை நோக்கி இந்த பூக்கள் தூவி தீபதூபங்கள் வந்து காட்டி வந்து வழிபடுறதை வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது.